வாழ்க்கைக்கு தேவை ஒரே ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் ப்ரோ. ஒரே புக். ஓகே. அது ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அண்ட் வின் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், திங்க் அண்ட் க்ரோ ரிச்சாக இருக்கட்டும், அட்டாமிக் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஈட் த ஃப்ராகாக இருக்கட்டும், ஓகே. எல்லாத்தையும் ஒரே ஒரு புக் ப்ரோ. இப்போது இந்த புக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்களோட புக் சஜஷன்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். ஓகே ப்ரோ. ஸோ நான் அந்த மோட்டிவேஷன் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆமாம் ப்ரோ, அது வந்து அது மோட்டிவேஷன் தேவை தான். ஆனால் இப்போ மோட்டிவேஷன் மட்டும்தான் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. மோட்டிவேஷன் இருக்குது, ஆக்ஷன் ஒன்று இருக்குல்ல ப்ரோ, எக்ஸிக்யூஷன் இருக்கும். மோட்டிவேஷன் இன்ஸ்டாகிராம் போனால் மோட்டிவேஷன் தான். நீங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரில, ட்விட்டரில் போனாலுமே நீங்கள் இன்ஸ்டாவில் பக்கம் ரீல்ஸ் மாதிரி தான் இந்த பக்கம் மோட்டிவேஷன் இருக்கும், டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஆமாம், டெக்ஸ்ட்டில் இருக்கும். லிங்க்டின்லேயும் உங்களுக்கு தெரியும் நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், அது மாதிரி தான் இருக்கும். மோட்டிவேஷனையும் தாண்டி ஆக்ஷன்ஸ் நிறைய வேணும் ப்ரோ. ஓகே. அட்டாமிக் ஹேபிட்ஸில் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன் 1% ஃபஸ்ட்டு சாப்டரே அதுதான் இருக்கும் உங்களுக்கு. 1% நான் என்ன பெட்டராக இருக்கேங்கிறது. நீங்கள் டெய்லி 1% பெட்டராக ஆனீங்கன்னா எண்ட் ஆஃப் தி இயரில் இத்தனை % நீங்கள் பெட்டராக இருப்பீங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் புக் எந்த புக்குனாலும் ப்ரோ, வாழ்க்கையில் தேவை ஒரே ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் தான். அது அட்டாமிக் ஹேபிட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரே நிமிஷம் ப்ரோ, அந்த புக்கு பேர் என்னது ப்ரோ? இங்கே வாங்கலேன், ஒரு குட்டி புக் இருக்கும் ப்ரோ, இது இந்த பச்சை கலர் புக். அதான் ராபர்ட் கியோசாக்கி மாதிரி இங்கேருந்தே எடுத்து காட்டிடுங்க. அவர் புக்கு விற்பார் நல்ல. சரி, பாதியில் பார்த்துருப்பீங்க பேர். ஆமாம், ஓகே, பேர் மறக்கலை. ஆக்சுவலி உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான், கம்பேரிசனுக்காக தான். ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. அட்டாமிக்ஸ் அதை எடுத்துருவோமா ப்ரோ? அட்டாமிக் எடுத்தாங்களா? இல்லை ப்ரோ, இது ஒரு முக்கியமான கருத்து நான் உங்களுக்கு சொல்லி ஆகும். புக்கையும் எடுத்துகிட்டு வந்தேன்னா ஒரு கம்பேரிசனுக்காக தான் ப்ரோ. ஸோ நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம், நானும் செல்ஃப் ஹெல்ப் புக் நிறைய படிப்பேன். இன்டர்நெட்டில் ரீல்ஸில் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிற எல்லா புக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அப், ஐயோ சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் பண்ணவே இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் நேம் பண்ணுவீங்களோ அந்த புக்கெலாம் என்கிட்டையும் இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ மோட்டிவேஷன் புக்கு இருந்துமே எதுவுமே நகர்ந்த மாதிரி இல்லை. என்னடா எல்லா மோட்டிவேஷன் புக்கு இருக்க, புக்கு தான் மோட்டிவேஷனாக இருக்குது ப்ரோ, நான் எக்ஸிக்யூஷனில் லேக் ஆகிறேன். எல்லாருமே அப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புக்கு இந்த புக்கு ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரெண்ட் அண்ட் வின் பீப்புள் வந்து சொல்கிறது ஈஸின்னு நான் நினைக்கிறேன். சொல்கிறவங்க அதை கற்றுப்பாங்களான்னு எனக்கு தெரியல, எல்லாருமே எனக்கு தெரியல. 3 books to become millionaire இல்லைனா 3 to become better in lifeன்னு சொல்லுவாங்க. நான் ஒன்றே நம்புகிறேன் ப்ரோ, வாழ்க்கைக்கு தேவை ஒரே ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் ப்ரோ, ஒரே புக். அது ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அண்ட் வின் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், திங்க் அண்ட் க்ரோ ரிச்சாக இருக்கட்டும், அட்டாமிக் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஈட் த ஃப்ராகாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரே ஒரு புக்கு ப்ரோ. இந்த இருக்குல்ல, இது இவ்வளோ பெரிய புக்கா? ஓகே, பார்த்துக்கோங்க, இது இவ்வளோ பெரிய புக்கா, இது இவ்வளோ சின்ன புக். ஓகே, அதான் ப்ரோ, இது இவ்வளோ பெரிய புக்கா? அவர் சொன்னார் இந்த கேமராலையும், இது இவ்வளோ சின்ன புக்காக இருக்கா ப்ரோ? இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு புக்கு இருக்குல்ல, இந்த ஒரு புக்கை மட்டும் படித்து இதில் பார்த்தீங்கன்னா 21 great ways to stop procrastinating இருக்கும். 21 வே இருக்கும். சரி, 21 வேயும் சொல்லியிருந்திருப்பாங்க. இதை மட்டும் ஒவ்வொரு இதை படிச்சுட்டு அதை மட்டும் நம்ம ஹேபிட்டாக மாற்றிக்கணும். ஹேபிட்டாக மாற்றும்போது அட்டாமிக் ஹேபிட்ஸ் வந்துடுச்சு. ஓகே, கரெக்டாக ப்ரோ. இந்த 21 விஷயத்தையும் நீங்கள் டெய்லி ஹேபிட் ஆக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொடக்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லுங்கிற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டைம் வேஸ்ட் பண்ண, ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறோன்னு, அது இல்லாமல் பர்ஃபெக்டாக ஒரு ப்ரொடக்டிவான ஒரு லைஃப் போகும் ப்ரோ. அதுக்கு கண்டிப்பாக அட்டாமிக் ஹேபிட்ஸ் தான் படிக்கணும்னு தேவையில்லை. இந்த 21 விஷயத்தோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனும் கொஞ்சம் சயின்டிஃபிக் ப்ரூஃபும் சேர்ந்தது தான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் ப்ரோ. இதோட இன்னொரு தாட் ப்ராசஸில் இது மாதிரி நம்பர்ஸ் எதுவும் இல்லாமல், சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாமல் ஒரு மோட்டிவேஷன் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, மோட்டிவேஷன் ஸ்டோரியோட சொன்னது தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச் இருக்கும். இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்கும். அது எப்படின்னா இதே விஷயந்தான், புதுசாக ஒன்றும் இல்லை, அதே விஷயத்தோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு மைண்டோட கனெக்ட் பண்ணி நைட்டு வந்து நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுட்டு தூங்கினா காலையில் சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க் பண்ணி காலையில் வழி கண்டுபிடிச்சிருவோன்னு. அதே தான் இதுலேயும் சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பான்னா, நைட்டு எழுதி வச்சேன்னா காலையில் எழுந்துச்சு பார்த்தா உனக்கு தெரியும் என்னென்ன வேலை இருக்குன்னு. ஓகே, அவர் என்ன சொல்லியிருப்பான்னா, நீ பேப்பரில் திங்க் பண்ணு, மைண்டில் திங்க் பண்ண, அதை பேப்பரில் திங்க் பண்ணி வச்சாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். நீ ஒரு 1 hour அன்றைக்கி டேயில் என்னெல்லாம் பண்ண போகிறேன் நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா நீ ஒரு கொஞ்சம் டைம் சேவ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்திருப்பார். சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே அதே தான் இருக்கும், ஆனால் வேறு பெர்ஸ்பெக்டிவில் எழுதி வச்சேன்னா உன் நைட்டு மைண்ட் ஒர்க் பண்ணி காலையில் பண்ணி முடிச்சிடும்னு இருக்கும். அட்டாமிக் ஹேபிட்ஸில் டெய்லி 1% இதுன்னு இருக்கும். ஸோ இதுலேயும் சொல்லியிருப்பாங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து கண்ணில் பட மாதிரி இருக்கும், கண்ணில் பட்டால் டிஸ்ட்ராக்ட் ஆக தான் செய்வோம். நானும் இந்த ஃபோனை வந்து ஒர்க்லாம் பண்ண போகிறேன்னே கண்ணில் படாத இடத்துல போட்டுவோம், சில டைம் மறந்தே போயிடுவேன் எங்கே இருக்குன்னு, ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஒருவேளை ரூம் விட்டு வெளியே போனாலுமே நான் எனக்கு தெரியாது இது, ஏன்னா எனக்கு மைண்டில் தெரியாது. நார்மலாக இந்த சேரில் இருக்கும், சேரில் பார்ப்பேன் இருக்காது. நான் என்ன பண்ணுவேன், உடனே போயிட்டு வேலையை முடிச்சு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வெளியெல்லாம் போயிட்டு வந்துடுவேன். இல்லைன்னா பார்த்தேன்னா இதை எடுத்து உட்காந்துருவேன் நான். அப்போ இதில் அதை தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அதே தான் இன்னொரு வருஷம் நான் இங்கே சொல்லியிருந்திருப்பாங்க.
அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நீ ஃபுல் மோட்டிவேட்டடாக இருக்கணும் தான் திங்க் அண்ட் க்ரோச்சில் சொல்லியிருப்பாங்க. அந்த மைண்ட் செட் வச்சுக்கோ, நீ வந்து ஃபோக்கஸ்டாக இரு, டெஸ்பரேட்டாக இருன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு புக் போதும் ப்ரோ. அந்த ஒரு புக்கில் இருக்க இந்த 21 விஷயத்தையும் நான் மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னா ப்ரோகாஸ்டினேஷன்லாம் போயிடலாம் ப்ரோ. மற்றபடி மோட்டிவேஷனுக்காக டெய்லி ரீல்ஸ் பார்க்குறதுலாம் ஒர்க் அவுட் ஆகாது ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே செல்ஃப் ஹெல்ப் புக் தான். திங்க் அண்ட் க்ரோச் எடுக்கிங்களா, அது சொல்கிறது எல்லாத்தையும் ஹேபிட் ஆக்கிட்டுக்கோங்க. ஹேபிட் ஆக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆபி சக்ஸஸ் ஆகாதான் ப்ரோ. அடுத்த புக் தேவையில்லை. நம்ம அப்படி இல்லை, ரீல்ஸை மாதிரி தான் புக்ஸும் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து இந்த 3 புக் சொல்லியிருக்காரு, அந்த 3 புக்கு வாங்கி வீட்டில் அடிக்கிடுவோம். அதை படிக்க மாட்டோம். அடுத்த 3 புக் சொல்கிறா படிக்க மாட்டோம். மறுபடியும் ஒருத்தர் சொல்லுவார், மோட்டிவேட் ஆகி ஒரு இது படிப்போம். என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவான், அட்டாமிக் ஹேபிட்ஸ் பாதி புக்கு முடிச்சிட்டேம்மா. சரியா? ஆனால் அதில் இருக்கிறது எதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பானா? இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரீல்ஸ் ஆகட்டும், புக் ஆகட்டும், எதாகட்டும், அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் வரும். நான் அட்டாமிக் ஹேபிட்ஸை 100 வாட்டி திரும்ப திரும்ப படித்தா நான் சக்ஸஸ் ஆக மாட்டேன். ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த புக்கில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஃபஸ்ட் சாப்டர் மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன். ஓகே, அவ்வளோதான் படிச்சிருக்கேன். அதில் தான் அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க, டெய்லி நீ என்ன பண்ணுறேங்கிறத நீ வந்து டெய்லி 1% க்ரோ ஆனேன்னா எண்ட் ஆஃப் தி இயரில் பெருசாக க்ரோ ஆயிரும்னு சொல்லியிருப்பாங்க. நான் டெய்லி 1% என்ன பெட்டர் பண்ணோ அதை நான் எழுதி வச்சுருக்கேன் ப்ரோ. ஓகே, அதை ஹேபிட் ஆக்கிட்டேன். ஸோ அதை ஹேபிட் ஆக்கி நான் இப்போ அடுத்த சாப்டர் படிக்க போகிறேன். அது எப்போ ஹேபிட் ஆகுது அப்புறம் அடுத்த சாப்டர் படிப்பேன். ஏன்னா எனக்கு இந்த ஒரு புக்கே போதும் நான் சக்ஸஸ் ஆகுறதுக்கு. ஓகே. ஆனால் நான் இதை ஒரு வாரத்தில் படித்து முடிச்சிட்டேன்னா நான் சக்ஸஸ் ஆக மாட்டேன். இதில் ஒவ்வொரு விஷயமும் என் லைஃப் லாங் ஹேபிட் ஆகும்போது நான் சக்ஸஸ் ஆவேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஸோ அதனால் இவ்வளோ பெரிய புக் ஸ்டார்ட் பண்ண வேணாம், எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கே போதும் ப்ரோ. இது அப்புறம் ஆரம்பித்தேன் நான். ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட் சாப்டருக்கு அப்புறம் ஃபுல்லாக இதுதான் படிச்சுட்டு இருக்கேன். இதில் 21 ஹேபிட்ஸ் இருக்கும். ஓகே. இதை கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் சக்ஸஸ் தான். ஓகே. அதுக்கப்புறம் வேறு எந்த மோட்டிவேஷன் புக்கும் வேணாம் ப்ரோ. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் பற்றியோ, பிஸ்னஸ் பற்றியோ, ஸ்கில்ஸ் பற்றியோ புக் படிக்க ஆரம்பிக்கலாம். நிறைய புக் இருக்குது. இன்ஃப்ளூயன்சர் சொல்கிற 4 புக்கு தான் அதை நானே இங்கே வாங்கி வச்சுருக்கேன். அதை தாண்டி நிறைய புக் இருக்குது ப்ரோ, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.